ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, அப்துல் கலாம் ஐயாக்களுடைய வரிகள் தான். கடவுள் எல்லோரையும் சோதிப்பது இல்லை, மாறாக உன்னை போல சாதிக்க துடிக்கும் மனிதர்களை மட்டுமே சோதிக்கிறார் அப்படின்றது தான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு என்னடா இது, நம்மளும் எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுறோம், ஆனால் கடவுள் ஏன் நம்மளை சோதிக்கிறாரு? ஒரு தொழிலோ இல்லை ஒரு விஷயமோ நம்ம முதல்ல காலடி எடுத்து வைக்கும்போது எவ்வளோ சறுக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகள், என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம முட்டி மோதிட்டுருக்கோம். ஆனால் கடவுள் நம்மளை சோதிக்கிறது நமக்கான ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்க போகிறாரு. அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி பாதுகாப்போம்? இந்த மாதிரி சோதனைகள்லாம் பொக்கிஷம் நம்ம கையில் கிடச்சதுக்கப்புறம் கிடச்சதுன்னா அது எப்படி தவற விட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டோன்னா ஒரு பொக்கிஷம் கிடச்சதுன்னா அது பாதுகாப்பாக நமக்கு வச்சுக்க தெரியும். அதுக்காக தான் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தா ரொம்ப சக்தி வாய்ந்தவ, கேட்கறது கேட்டோன்னையும் கொடுப்பா. இங்கேதாம்மா அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தோம். அங்கே வந்த உடனே தான் ஐயர் சரியான திட்டு. ஓடுறீங்களா இல்லை ஊரை கூப்பிட்டு அடி வெளிரோட்டவான்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே பயம் எடுத்துக்கிச்சு. அதான் வேக வேகமாக ஓடிட்டோம். ஏம்மா, அவரையும் குத்தம் சொல்ல முடியாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாரீங்க அப்படின் போது வாங்கப்பா அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களை மாதிரி இன்னும் 4-5 பேர் வருவாங்க. அந்த 4-5 பேரை பார்த்து இன்னும் ஒரு 40 பேர் வருவாங்க. அப்படி வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஊரில் எல்லாருமே பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால் அந்த மாதிரி மட்டும் இந்த கோவிலில் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் அவர் அப்படி பேசியிருப்பாரு. மற்றபடியெல்லாம் நல்ல மனுஷன் தான். சரிங்கம்மா, அதுக்குன்னு நான் உங்களை தப்பு சொல்லலை. ஏன்னா உங்களை மாதிரி நல்லவங்களும் வருவாங்க, இல்லாத ஒரு சிலர் சந்தோஷமாக இருந்துட்டு பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க. அதனால அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. மற்றபடி வேற ஒன்றும்லாம் இருக்காது. சரிங்கம்மா. சரிப்பா, அங்கிட்டு நெய் விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிட்டு போவோம். என் வாழ்க்கையே அழிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. காஞ்சனா, எமாடி காஞ்சனா, கொஞ்சம் சோறு போட்டு எடுத்துட்டு வாமா. சோறு? என் வாழ்க்கையே எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டு இப்போ உங்களுக்கு நான் சோறு வேற போடணுமா? என்னம்மா காஞ்சனா, ஏமா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? இல்ல வேற எப்படி பேசுவாங்க? எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கல்ல. எமாடி அப்படிலாம் பேசாதம்மா. நாங்க என்னமா உனக்கு தப்பு பண்ணிட்டோம்? இப்ப என்ன நடந்துச்சு? நீ இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? உங்க பிள்ளைக்கு நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவனுக்கு அவ ஓடி போயிட்டான்றதுக்கோசரம் நான் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என் அளவுக்கும் என் அறிவுக்கும் என் ரேஞ்சுக்கும் நான் போய் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதா? எமாடி நீ யாரு, அவ யாரு? ரெண்டுமே என் பிள்ளைங்க தாமா. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு வச்சுட்டு உனக்கு ஒரு இப்படின்னா நான் என்னமா பண்ணுவேன் சொல்லு பாப்போம். இங்கே பாருங்க, எனக்கு இதெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு டென்ஷனாக இருக்குது. என் வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து அழைச்சிட்டிங்கல்ல. உன்னை அப்படி வாழ வைக்க போகிறேன், இப்படி வாழ வைக்க போகிறேன்னு சொல்லி 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 கடைசியில் எல்லாரும் சேர்ந்து மூடி வச்சிட்டீங்கல்ல. காஞ்சனா, நானும் தேடிக்கிட்டே தாமா இருக்கேன். அவளை எங்க இருக்கா என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலம்மா. அலைஞ்சு திரிஞ்சு ஓஞ்சு போயிட்டேம்மா. இன்னத்துக்கும் ஒவ்வொரு வீடா போய் அலையிறம்மா. எங்க இருக்கா என்ன பண்றானே ஒன்னும் புரியலம்மா. நேற்று இங்க காலையில சாப்பிட்டது இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படலம்மா. தலையெல்லாம் கிருக்குன்னு வந்துருச்சு. அதான் வீட்டுக்கு குளிச்சுட்டு ஒரு டிச்சு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஆனா குளிக்க கூட முடியலம்மா. கை கால் முகம் கழுவிட்டு பல்ல வலிக்கிட்டு வந்தேன். தலையெல்லாம் சுத்துதுமா. கொஞ்சோண்டு சோறு மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கை அழிப்பீங்க. உங்களுக்கு நான் வேற சோறு ஒண்ணு போடுவேனா? என்னால எல்லாம் போட முடியாது. வேணும்னா போட்டு தின்னுங்க. காஞ்சனா, என்னம்மா இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுற? பாருங்க, சும்மா என்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, டென்ஷன் ஆயிருவேன். பெத்த தகப்பனா உங்க பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் அந்த வயசானவனை கட்டிக்கிட்டு அவதிப்படணுமா? மடி அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அடுப்பேத்தாதீங்க, தயவு செஞ்சு போயிருங்க. ஏ குண்டு பண்ணி, நீ போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்கணுமா? அடியே, நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை சும்மாவே விட மாட்டேன். பள்ளி வாங்கிட்டல்ல. அடியே குண்டு பண்ணி, சன பண்ணி, நீ எங்க இருக்கியோ என் கையில மட்டும் கிடைச்சிடாத. அதுதாண்டி உனக்கு கடைசி நாள். எம்மாடி சாப்பிட்டியாமா? அம்மா எங்க? ஆமா, என் வாழ்க்கையை அழிச்சு முடிச்சிட்டீங்க. இதுல எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறை.
யோ ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்ல மனுஷனான்னு கேக்குறேன். அவ இல்லாம நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. உனக்கு சோறு தான் முக்கியம். என்ன ராசம்மா இப்படி பேசுற? உனக்கே தெரியும் காலையில நான் சாப்பிடவே இல்ல. நேத்துல இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தேடிக்கிட்டு. நானே மாத்திரை போடுற ஆளு. நேத்தும் மாத்திரை போடல, இன்னைக்கும் மாத்திரை போடல, தலை சுத்துது, அதான் சரி சாப்பிடுவோன்னு சாப்பிட்டா. இப்படி பேசுற? ஏயா அவ இல்லாம நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியும் நீ வந்து உட்காந்துக்கிட்டு திங்கிறனா அப்ப உனக்கும் என் பிள்ளைய பார்த்தா எக்கத்தாளமல்ல இருக்குது. ஆத்தாடி ஆத்தா, அப்ப நான் தான் உன் பிள்ளைங்களை எல்லாம் என் பிள்ளைங்கன்னு இருக்கேன். அப்ப நீ எல்லாம் விவரமா தான் இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, இது தெரியாமல்ல இந்த குடும்பத்துக்கு மாறா உழைச்சு ஓடா தெரிஞ்சிருக்கேன். ஏ ராசம்மா என்ன இப்படி பேசுற? நீ என்ன சொன்ன முதல்ல? வயசானவர் இல்ல, இளம் வயசுதான், ஏன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து பிள்ளைய கட்டி வைப்போன்னு. அவருக்கு கட்டி வைக்கும் போது மட்டும் இனிக்குது, இவளுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லும் போது மட்டும் ஏன் கசக்குது உனக்கு? பாருங்க, இந்த தேவையில்லாத வெட்டி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். இல்ல நான் கேக்குறேன், ராணிக்கு மட்டும் அங்க அவங்கள கட்டி வைக்கிறதுல சரின்னு, அவ மட்டும் யாரு பிள்ளை என் பிள்ளை, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது, வரதட்சணை இல்லாம கேட்கறாரு வைக்கிறாரு நீங்க. இப்ப அதே மாப்பிள்ள நம்ம பிள்ளைய கேட்கறாருன்னும் போது நீ எப்படி பேசுற? அப்ப நீ ஒரு கண்ணுல கண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமையும் தானே வைக்கிற? ஐயோ, இந்த ஆளு இப்ப என்ன நோண்டி நொங்க எடுக்கிறான். இங்க பாருங்க, இந்த தேவையில்லாத வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல புள்ள எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம். அவங்க ஆத்தா வீட்டுல சொல்றாங்க, கேட்டீங்களா இல்லையா? என்னமோ நம்ம தான் அவங்க வீட்டு சொத்துக்காக பிள்ளைய அனுப்பி விட்டுருக்கோம்னு சொல்லிக்கிட்டு அவ ஊர் முழுக்க தண்டாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த கழுதை கொழுப்பெடுத்து போனதுக்கு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்படணும்னு. அவ போனாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். இப்படியாப்பட்ட மாப்பிள்ள வேற எங்க கிடைப்பாரு? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத எல்லாம் பேசுவீங்க. இந்த ஆளுகிட்ட இப்ப பேசுறது நேரம் இல்ல. இங்க பாருங்க, சொல்லு. ஏங்க, இப்போ மாடசாமி வீட்டுக்கு தான் போனேன். அங்கே போயிட்டு அந்த ராசா பையனை கூப்பிட்டு விசாரிப்போன்னு போனேன். அவங்க அப்பங்காரன் சொல்கிறான், இவங்க 2 பேரும் ஓடி போன அன்னைக்கு ராத்திரி ஒரு ஃபோன் வந்துச்சு, இவன் அந்த ஃபோனை எடுத்து பேசிவிட்டு உடனே வண்டி கட்டிக்கிட்டு போனான் அப்படின்றான். ராத்திரி நேரத்தில் தான் இவங்க கிளம்பி போயிருக்காங்க. இந்த பையன் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கான். எங்கே விட்டுருக்கான் என்ன ஆகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் போலீஸை கூப்பிடுங்க. இவன் வாயே திறக்க மாட்டான். அவங்க வந்து அடித்து உழுப்பி கேட்டாங்கன்னா இவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டான் மாடசாமி. அந்த பையன்கிட்ட கேட்டால் இல்லவே இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு தெரியான். நம்மளுக்கு நம்ம புள்ள வந்தாகணும். அதுவும் இல்லாமல் நமக்கு அவன் ஓவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம அவனை உள்ள வச்சு லாடம் கட்டினோம்னா தான் சரிப்பட்டு வரும். சீக்கிரம் அந்த போலீஸ்காரருக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க, வந்து விசாரிக்கட்டும். சரின்னு இருக்காதீங்க, பண்ணி டக்குன்னு பேசுங்க. சரிம்மா, பண்றேன். ஏய் ராசா, உன் வாயிலேருந்து வார்த்தை மட்டும் வரட்டும். அவன் இங்கே இருக்கான்னு அவன் குட்டிமிய புட்டிச்சு இழுத்துக்கிட்டு வந்து அடி வெள்ளி ரோட்டி போடுறேன் அவளை. கொள்ளுப்படுத்த கழுத. உனக்கு ஊர் சுத்த கேட்குது. உனக்கு வீட்டுக்கு வா, உனக்கு உலகத்தையே சுற்றி காட்டுறேன். அடிக்கிற அடியில பாரு நீ என்ன கதிக்கு ஆளாகிறேன்னு. இந்த அத்தாதாம்மா, வா உன் கையால முதல்ல சாமிக்கு விளக்க போடு, நல்லா வேண்டிக்கிட்டு. அத்தா மகமாயி, இந்த 2 பிள்ளைங்களும் சின்ன வயசுல இருந்தே அம்புட்டு கஷ்டப்பட்டுருச்சுங்க. இன்னைக்கு உன்னை நம்பி இந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதுங்க வாழ்க்கையில் நீதாயா விளக்கேற்றி வைக்கணும். பாவம் இதுங்க, அதுங்க குடும்பத்துலேருந்து வந்து இவங்களை பிரிச்சிட எதுவும் கூடாது. இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க எனக்கு இல்லையேன்னு இதுங்களை பார்க்கும்போதெல்லாம் அம்புட்டி ஏக்கமாக இருக்குது. 5 பிள்ளைங்களை பெற்றும் அரசனும் ஆண்டியான கதையா. என் பிள்ளைங்க எல்லாருமே அவங்க மருமவ பொண்டாட்டி வந்தோனையும் மருமவளுக பேச்சு கேட்டுக்கிட்டு விட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க அவங்களையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு அவங்களோட சந்தோஷம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க பெற்றவங்க. ஆனால் நான் என் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்து அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அமைச்சு கொடுத்து கடைசியில் எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுங்களை விட இதுங்க ஒரு படி எங்களுக்கு மேலேயே இருக்குது. இதுங்களை பார்க்கும்போது இதுங்களை பக்கத்துலேயே வச்சுக்கணும் போல் எனக்கு தோணுது. அதுங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. பாவம், அதுங்க 2 நல்லா இருக்கணும். நீதாம்மா அருள் புரியணும். உன்னை நம்பி இந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடச்சி இந்த பிள்ளைக்கும் ஒரு நல்லது அமையணும். நீதான் அருள் புரியணும். சின்ன வயசுலேருந்து சித்தி கொடுமையை அனுபவிச்சவ. வாழ்கிற வாழ்க்கையில் இனிமேலாவது அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். அம்மா, தாயே, ஈஸ்வரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. யாருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. உன்னை நம்பிதாம்மா இந்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன். தடவை இந்த சன்னிதானத்துக்குள்ளே வரலான்னு பார்த்தேன். உன் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம். கடைசியில் அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மா மூலியமாக எங்களுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. எனக்கு அம்மா இல்லை, உனக்கே நல்லா தெரியும். உன்னை தான் ஆத்தாவாக நினச்சி இங்கே வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து என் சித்திக்கிட்ட நான் படாத பாடில்லை. என் தம்பியோட ஒன்றா வாழணும், ஒரே வீட்டில் இருக்கணும்னு அம்புட்டு ஆசைப்பட்டேன்.
ஆனால் அது கனவாகவே போச்சு. என் அம்மாயி என்ன நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள நீதாம்மா நல்லா பார்த்துக்கணும். எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அவங்க துரோகம் பண்ணிட்டோமேன்னு ஒவ்வொரு நிமிஷம் மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கு. ஆனால் என்னையும் ஒரு மனுஷியா எனக்கும் ஆசை பாசம் எல்லாம் இருக்குன்னு என்னையும் விரும்பி ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னைக்கு நான் துரோகம் பண்ணணும் கூடாது. யாரும் எங்களை பிரிச்சிடக்கூடாது. சின்ன வயசுலேருந்து என்னோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்த பையன் இன்னைக்கு அவர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அங்கே இங்கேன்னு அலைஞ்சு அவருக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அவருக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. அவருக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அதை எனக்கு கொடு. எனக்கு எந்த ஒரு நல்லதை கொடுக்கறதா இருந்தாலும் அவருக்கு கொடு. ஏன்னா அவரை மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு நான் நிஜமாக புண்ணியம் பண்ணியிருக்கணும். வேற ஒரு ஆணா இருந்தால் கூட என்னை இப்படி பார்த்துப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனால் இவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இத்தனை வருஷம் நான் பட்ட காயங்கள் எல்லாத்துக்குமே மருந்தா இவர் தான் என் கூட நின்றுருக்காரு. இன்னைக்கு அவரே என் வாழ்க்கையில் ஒரு துணையாக நிற்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படியாப்பட்டவர் எல்லாத்தையும் எனக்காக உதறிட்டு வந்திருக்காரு. அவர் என்றைக்குமே எனக்காக எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டுறக்கூடாது. நீ தான் எங்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா. பாவம்மா, எங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதம்மா. சீக்கிரம் ஒரு குழந்தை குட்டி உண்டாகணும், குடும்பத்தோட ஒன்று சேரணும்னு நல்லா வேண்டிக்கம்மா. அக்கா, எனக்கு என் அம்மாவே என் வயிற்றுல உருவாகணும். என் அம்மா தான் என்னை வளர்க்கலை, ஆனால் என் அம்மாவை நான் வளர்க்கணும். நீதான் அருள் புரியணும். இந்த உலகத்தில் என் அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப அன்பு கட்டினதுன்னா அது இவர் தான். என் அம்மா என் வயிற்றுல பிள்ளையா பிறக்கணும். அவங்கள நான் நல்லபடியாக வளர்க்கணும். இதை தவிர வேற எதுவும் என்னால் கேட்க முடியலம்மா. லோட இருக்கிற ஆளுங்க வராங்கன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்குமா வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 250 மூட்டை இறக்கணும். 2 மூட்டையா இருந்தா நானே இறக்கி போட்டுருவேன். இவனுங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒரே தொல்லை கன்றாவியா இருக்கு இவங்களோட. This number currently not reachable. Please try again later. இவனுங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. மூட்டை இறக்கிறதுக்கு சும்மா அவன் நிக்கிறானுங்க. கை நீட்டி லம்பா தானே பணம் வாங்குறானுங்க. ஷோ, இப்ப என்னடா பண்றது? பாவி பயலுக நேரம் பார்த்து காலை வாடுறானுங்க. இங்க இருந்து அந்த குடோனுக்கு எடுத்துட்டு போகணும். ஷோ, அங்க இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு வந்தாச்சு. ஒரு இடத்துல வேலையே கிடைக்க மாட்டேங்குது. கூலி வேலை பார்த்தாவது என் ராணி மாதிரி வச்சுக்க முடியலனாலும் அவளை சந்தோஷமாவது வச்சுக்கணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் இந்த உலகத்தில் வேலை கிடைக்கிறதுன்றது பெரிய குதிரை கொம்பா இருக்குது. ஆண்டவனே, எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும். அண்ணே, என்னையா தண்ணி எது இருக்குமா? ஏட்டெல்லாம் தண்ணி இல்ல, அங்கிட்டு போ. இருக்கிற டென்ஷன்ல வேலைக்கு ஆள் கிடைக்காம அவன் பெரும் டென்ஷன்ல இருக்கான். அவனுக்கு தண்ணி கிண்ணின்னு. வேலைக்கு ஆள் வேணுமா அண்ணே? யோ, என்னையா, நானே மூட்டை இறக்குறவனுங்களுக்கு ஃபோன் பண்ண ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு டென்ஷனா இருக்குது. இதுல நீ வேற. அண்ணே, மூட்டை தானே நான் இறக்கணும். நான் இருக்கிறேண்ணே. நீ இறக்குறியா? என்னையா பேசிட்டு இருக்க? இல்லைண்ணே, நானும் நேத்துலேருந்து வேலை தேடிட்டு இருக்கேனே. ஒரு வேலையும் கிடைக்கலண்ணே. நான் வேணா மூட்டை இறக்கி போடுறேண்ணே. யோ, ஒரு மூட்டை 2 மூட்டை இல்லையா, 250 மூட்டை மொத்தம். நீ இறக்கிருவியா? அதெல்லாம் இறக்கிருவேண்ணே, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. யோ, விளையாட்டு இல்லையா? 250 மூட்டை. இதுக்கே 3 நாள் 4 நாள் வேணும். அண்ணே, நான் எங்க ஊர்லயே அத்தனை மூட்டை இறக்குனவன் ஏத்துனவன். இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயண்ணே. நான் இறக்குறேண்ணே. சரி, நான் ஒரு மூட்டைக்கு 20 ரூபான்னு சொல்லி தருவேன். அதிகமாலாம் என்கிட்ட காசு கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். அண்ணே, நீங்க வேலை கொடுத்தாலே போதுண்ணே. சரி இரு, மூட்டை எடுத்து தரேன். எப்பாடா, நம்ம நேரத்துக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். சரி, வேலையே இல்லாம அலைஞ்சு திரியறதுக்கு ஏதோ ஒரு வேலை. அண்ணே, வைங்கண்ணே. யோ, ஒவ்வொன்றும் வெங்காய மூட்டையா? சரியான கணக்குது. ஒவ்வொன்றும் 50 கிலோ 60 கிலோ இருக்கும்.
அதெல்லாம் தூக்கிடுவேனே. எங்க மட்டும் வைக்கணும்னு சொல்லுங்க. அங்க குடோன்னு எழுதி இருக்கு பாரு, அங்க போய் வை. ஆ சரிங்கண்ணே. இவனால முடிஞ்ச அளவுக்கு முட்டையை இறக்கட்டும், மத்தத பாத்துக்கலாம். இந்த வீடு தாங்க, இந்த வீட்டுல தான் அந்த பையன் இருக்கான். ஏமா வீட்டுல யாரு? ஐயோ போலீஸ் போலீஸ். ஏமா இந்த வீடு தான் ராசா வீடா? ஆமாங்க ஆமா. உன் பையனை கூப்பிடுமா. எதுக்குங்க ஐயா? என் பையன் எந்த தப்பும் பண்ணலைங்க ஐயா. எவரு உன் பையன் தப்பு பண்ண நான் தப்பு பண்ணலையான்னு விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும். இவங்க வீட்டு பொண்ணை ஆளை காணல, இவன் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இங்க வந்து விசாரிக்கிறோம். முதல்ல உன் பையனை கூப்பிடு. ஐயா அவங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. என் பையன் அந்த தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான் ஐயா. அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஐயா. அதெல்லாம் நாங்க விசாரிச்சுக்கிறோம். முதல்ல உன் பையனை கூப்பிடு. வீணா போய் விளங்காத மனுஷன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம பையனை எப்படி கோத்து விட்டது. ஐயோ போலீஸை பார்த்தாலே எனக்கு 1க்கு 2க்கு சேர்ந்து வந்துடும் போல இருக்கே. ஐயோ என் பையனை போட்டு அடிச்சு போட்டா என்ன பண்றது? ஏ உண்டு பண்ணி நீ எங்க இருக்குன்னு தெரியட்டும், விசாரிச்சு அப்புறம் இருக்குடி. என்னது போலீஸ் எல்லாம் வந்து நிக்குது? ஐயா இதுதாங்க என் பையன். ஏம்பா உன் பேர் தான் ராசாவா? ஆமாங்க. ஏம்பா இந்த அழகு ராணி அவங்கெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க, அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்டுங்க தான். சரி, இப்போ அந்த பொண்ணும் அந்த பையனையும் ஆளை காணோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா அழகு தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. சரியா? இப்போ பையன் வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா எங்க பையன் நல்ல பையன், அந்த புள்ள தான் அதை இதுன்னு சொல்லி என் பையன் மனசை மாற்றி சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே? இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லணுன்றது இல்லைல்ல? ஆமாங்க, எல்லாம் தெரியும். இப்போ பொண்ணை பெற்றவங்க எங்கள் பொண்ணு எங்களுக்கு வந்தாகணும்னு சொல்லி வம்படியாக கையில் காலில் விழுகுறாங்க. பார்க்கவே சங்கட்டமாக இருக்குது. சரியா? உன் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஓடி போயிருந்தா எம்புட்டு மனசு வருத்தமாக இருக்கும். இப்போ அதே நிலமே அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கவே சங்கட்டமாக இருக்குது. உன்கிட்ட நான் வந்து இதை சொல்லியே ஆகணும்னு நான் கேட்கல. சரியா? ஆனால் அவங்க கண்ணீருங்கம்பளியமாக நிற்கிறத பார்த்தாவது அவங்க இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிடு. சரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இங்க பாருப்பா, நீ யோசிச்சு சொல்லு. சரியா? அவங்க சின்ன வயசுலேருந்து விரும்பினது உனக்கு தெரியுமா தெரியாதா? என் பையனுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஏமா நீங்க ராசாவா? ராசாவா? இல்லைங்க. அப்பனா நீங்க கம்மனி இருங்க. சரிங்களா? விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, விசாரணைக்கு நடுவில் வந்தீங்க அவ்வளோதான். சொல்லுப்பா. இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இங்க பாரு, தெரியாதுன்னு சொல்லாத. அன்னைக்கு அவங்க காணாம போனதுக்கு நைட்டு தான் நீ வண்டி எடுத்துக்கிட்டு 12 மணி 1 மணி நேரத்தில் போயிருக்க. அப்படின்னும் போது அவளை கூட்டிட்டு போய் நீ வெளியே விட தானே போயிருக்க. உண்மையே சொல்லு. இல்லைங்க ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. ஏன்பா அப்படி எதுவும் இல்லைனா உங்க அப்பா என்ன போய் சொன்னானே? உங்க கண்ணு முன்னாடி தானே சொன்னது. அதுவும் இல்லாம உங்க அப்பன் சத்தியம் பண்ண சொன்னதுக்கு சத்தியம் கூட பண்ணாம நீ ஓடல தானே? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையா இருந்தா தானங்க சத்தியம் பண்ணுவாங்க. அந்த ஆளு சும்மா என்னை கோத்து விட்டுக்கிட்டு திரியிறது, நீங்க அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு வரீங்க. ஏய், உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன எகிரிக்கிட்டு இருக்க? அடிச்சேன்னு வையே 10 நாளானாலும் எந்திரிக்க முடியாது. ஒழுங்கா பொண்ணு இருக்க இடத்த சொல்லு. பொண்ணை பெற்றவங்க பல வேதனையில இருக்காங்க. அவங்க பாவத்தள்ளி கொட்டிக்காத. ஐயா, உண்மையதான் ஐயா சொல்றேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. எங்க அப்பாவுக்கு பகல்லே பன்னிக்குட்டி தெரியாது, ராத்திரி எரும மடை தெரிய போகுது. அதுவும் இல்லாம அந்த ஆளுக்கு எனக்கு எப்பயுமே ஏழாம் பொருத்தமா இருக்கியா. என்னை எதுலதான் கோத்து விடுறதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க வரமா அவங்களோட சேர்ந்து என்னை கோத்து விட்டாரு. அப்ப நீ அன்னைக்கு ராத்திரி வண்டி எடுத்துட்டு போகல, அப்படிதானே? அப்பவும் சரி சார், இப்பவும் சரிங்க, நான் போகலங்க. இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க ஐயா. நீங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிங்க, அப்பதான் சொல்லுவான். என்ன ராசம்மா இப்படி பேசுற? நம்ம எல்லாம் ஒண்ணு மண்ணா ஒரே ஊர்ல இருக்கோம். இப்படி ஒரு இதுல இப்படி பையனை மாட்டி விட்டினா நாளை பின்ன எப்படி மூஞ்சல முழிக்கிறது? ஏங்க பொண்ணை பறி கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்துருக்கோங்க. ஊர் முழுக்க அவ என் பிள்ளைய சொத்துக்காக ஆசைப்பட்டு ஓடி போயிட்டான்ற எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க பிள்ளை எங்களுக்கு வந்தாகணும் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லு ராணி, உன் வீட்டில் இருக்கும்போது எந்த அளவுக்கு கொடுமை பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச? உன் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் தானே பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச. இன்னைக்கு என்னமோ என் பிள்ளைன்ற 1000 தான் இருந்தாலும் நீ சித்தி தானே. அப்பெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இப்போ என்னமோ வந்து நடிச்சுக்கிட்டு தெரியற. எவரு 1000 தான் இருந்தாலும் நான் வளர்த்த பிள்ளை. என் வயிற்றுலேயே பிறக்கலினாலும் அவன் எனக்கு பிள்ளை தான். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு.
இங்க பாருங்க, எதுக்காக வந்தோமோ அதுக்காக தான் பேசணும். சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு, இல்லைன்னா அடிக்கிற அடியே வேற மாதிரி இருக்கும். ஐயா உண்மையை தாங்க ஐயா சொல்றேன். அப்படிலாம் ஒன்றும் நான் பேசலையா, அவங்களெல்லாம் நான் கூட்டிட்டு போய் விடலையா. சரி, உன் ஃபோன் நம்பர் கொடு, நாங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுதான்யா சரி, அதுதான் சரி. இவன் என்னோட வண்டவாளம் எல்லாம் ஃபோனில் பார்த்தா தண்டவாளத்தில் ஏறிடும். நீங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி செக் பண்ணுங்கய்யா. ஐயோ என்ன பண்றது. டேய் தம்பி, மடியில் கனம் இருந்தால் தானடா நெஞ்சில் பயம் இருக்கிறதுக்கு. நம்ம மடியிலையும் இதுலையும் எந்த கனமும் இல்லை. நீ போன கொடுறா, அவரே செக் பண்ணிக்கிட்டோம். ஏமா, டெக்னாலஜி எந்த அளவுக்கோ வளர்ந்துருச்சுமா. உன் பையன் ஃபோன் நம்பரெல்லாம் இந்நேரத்துக்கு டெலீட் பண்ணியிருந்தானா அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ உன் நம்பரை மட்டும் கொடு, நாங்கள் எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம். நீ யாரோட பேசுன, எங்கே போன, எங்கே வந்தேன்னு மொத்த டீட்டெயிலும் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஐயோ இப்போ என்ன பண்றது. அதுதான் சரி, போவல பேசலன்னா நடிச்சுக்கிட்டு திரியிற. இன்னைக்கு இருக்குடி. உண்மையை நீ சொல்லலைன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம். பொண்ணு இருக்கிறது, மாப்பிள்ளை இருக்க இடம் உனக்கு தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சா அடிச்சு லாடம் கட்டிடுவோம். சரியா? உன் நம்பரை வச்சு உன் மொத்த ஆணி வரையும் எடுக்கிறேன், வா. ஐயோ படியே. ஓ வெயிட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது இறக்கி வச்சுட்டாது, எங்கிட்டும் போட்டு கீட்டு போடாத, அவ்வளோதான். இல்லைங்க, ஒன்றும் இல்லை, தூக்கிடுவேன். யோ, நீ சொன்ன மாதிரியே உண்மையாவே நடந்து போச்சியா? நான் தான் அந்த குடும்பத்தை நம்பி ஏமாந்துட்டேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அதே பொண்ணைத்தான் நான் பார்த்தேன்னு. நீங்க தான் நம்பவே இல்லை. நான் இப்படி மூடி வச்சு இது பண்ணுவானுங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா. ஆனால் எனக்குள்ளுக்குள்ள அவ்வளோ வெறி இருக்குதியா. எப்படி ஏமாத்திட்டாளுங்க எல்லாரும் சேர்ந்துன்னு அப்படியே தீக்குழம்பா வெட்டிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல வேற கல்யாணத்துக்காக 7.5 லட்சத்தை வேற கொடுத்துட்டீங்க. 7.5 லட்சத்தை கொடுத்துட்டேன்னா அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா அர்த்தமா? அந்த குடும்பத்தை ஆட்டி பட்டச்சிட மாட்டேன். அவளுக்காக டை அடிக்கவும் வயசு புள்ள கணக்கா டீ ஷர்ட்டு கீ ஷர்ட்டுன்னு போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு திரிஞ்சதுக்கு அவளுக்கெல்லாம் எனக்கு ஆப்படிக்கலான்னு பாக்குறாளுங்களா? நான் சும்மா விடவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. எனக்கு பொண்ணு கிடைக்கல, அந்த வீட்டில் ஒருத்தனை நிம்மதியாக இருக்க முடியாது.